குட் ஆஃப்டர்நூன். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அவுட் சோர்ஸ் புக் இருக்கு இல்லைங்களா? இப்ப இருக்கிற எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்க தாண்டி அவுட் சோர்ஸ்ல இருந்து நெறைய கொஸ்டின்ஸ் வருது. நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம அத தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருக்கிறது வந்து வெங்கடேஷன் சார் புக் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இந்த மாரி உங்களுக்கு ஒரு டெலகிராம் குரூப் இருக்கும். இதுல வந்து எப்ப கிளாஸ், எப்ப டெஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவேன். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதோட டார்கெட் வந்து எல்லா அவுட் சோர்ஸ் புக்ஸும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கான டெஸ்ட் பேட்ச். அவுட் சோர்ஸ் புக் ஒண்ணு எடுக்கிறோம். அதுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் இது. சரிங்களா? ஸோ, இப்போ சிவா சார் புக் இருக்கட்டும், லக்ஷ்மிகாந்த் புக், வெங்கடேஷன் சார் புக். இப்போ வெங்கடேஷன் சார் புக் தமிழ்ல இருந்தா, அது நாங்க பைலிங்குவலாவே உங்களுக்கு வந்து மெட்டீரியல் குடுத்துருவோம். தேவிரா புக்கு, மஜித் ஹுசைன் புக்கு, ஜியோகிராஃபி, பூனம் தலால் தாஹியா புக்கு. ஸோ, இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ, இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இந்த மாரி உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து குடுத்துருவேன் ஃபர்ஸ்ட்டே. ஓகேவா? இன்னைக்கு வந்து டே 1 இந்த டாபிக் ஐஎன்எம் அப்படின்னா, நம்ம வெங்கடேஷன் சார் புக் தான் எடுக்க போறோம். அதுல அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் தான் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு பிடிஎஃப். நீங்க ஒருவேளை புக்கே நான் ஹார்ட் காப்பி வச்சிருக்கேன் மேம் அப்படின்னா பிரச்சனை இல்ல. அந்த புக் எடுத்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ மட்டும் நீங்க படிச்சிருங்க. சோ நீங்களே சொல்லுங்க வெங்கடேஷன் சார் புக்ல அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் படிக்கிறதுக்கு ஹவ் லாங் வில் இட் டேக்ஸ்? எவ்வளவு நேரம் ஆகும்? ஆல்ரெடி படிச்சவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க அந்த புக். 2 ஹவர்ஸ்ல படிச்சிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா நான் சொல்லிருவேன். இது 8த் புக்ல, 11த் புக்ல இருக்கு அப்படிங்கிற கன்டென்ட்டையுமே எல்லாமே நான் இந்த குரூப்ல வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிருவேன். இன்னைக்கு இத்தனை மணிக்கு கிளாஸ் இது எல்லாமே இங்க போட்டிருப்ப பாருங்க. ஸோ கிளாஸ் இப்ப சப்போஸ் ஏதாவது போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படின்னா போட்டு நான் பின் பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து ரெகுலராவே உங்களுக்கு வந்து இருக்கும். இஃப் சப்போஸ் இப்ப பார்த்தீங்கன்னா 3:30 நெறைய பேர் ஒர்க் போறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இதோட இப்ப ஆல்ரெடி இருக்கிறவங்களே இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணணும். கொஸ்டின் நான் இப்ப ஓரலா தான் கொஸ்டின் கேட்க போறேன் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ல. ஸோ ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது ரெக்கார்டட் நான் உங்களுக்கு குடுத்துருவேன். அதுல நீங்க பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போர்ச்சுகீஸ்ல இருந்து எல்லாமே வெங்கடேஷன் சார் புக்க தான் நம்ம இப்ப எடுக்கிறோம்னா, அதுல இருக்கிற அவுட் சோர்ஸ் அதுல இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே கன்டென்ட் எல்லாமே குடுத்துருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். சரிங்களா? 2லயுமே உங்களுக்கு இருக்கும். தமிழ்ல இருக்கிறவங்க தமிழ்ல படிங்க. இங்கிலீஷ்ல இருக்கிறவங்க இங்கிலீஷ்ல படிங்க. படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா, இந்த மாரி ஒரு மெமரி சார்ட் வந்து குடுத்துருவோம். சரிங்களா? இது தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். நீங்க படிச்ச கன்டென்ட்ட தான் நீங்க பேராகிராஃபா படிப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே அ அட் அ ஸ்ட்ரெச்ல ஃபுல் டேட்டு, என்ன பிளேஸ், என்ன நடந்துச்சு, என்ன இனிஷியேட்டிவ் இந்த மாரி குடுத்துருவேன். ஸோ 1948 நீங்க பேராகிராஃப்ல கல்கட்டாவுக்கு வந்தாங்க, வாஸ்கோ ட காமா அந்த மாரி நீங்க படிச்சிருப்பீங்க. இது வந்து டு த பாயிண்ட்டா இருக்கும். நீங்க அந்த பேராகிராஃப் மாரி படிச்சுட்டு, இதுல வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கூல் புக்ல இல்லாத பாயிண்ட் இருந்துச்சு, மறக்கிற மாரி பாயிண்ட் இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதத்தான் நம்ம பண்ண போறோம். இது பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்டின்னா, எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு நான் வந்து ஓரலா கேட்டுருவேன். எல்லா செஷனுக்கும் ஓரல் வந்து இருக்குது. ஓரல் முடிச்சதுக்கப்புறம் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருவோம். எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்னா, எப்டின்னா, இப்ப டிஎன்பிஎஸ்சில என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு சொல்லுங்க? மேட்ச் கேட்கறாங்க, கரெக்ட், இன்கரெக்ட் பேர் கேட்கறாங்க. வேற என்ன கேட்கறாங்க? இது சொல்லுங்கப்பா. காலவரிசை கேக்குறாங்க மேடம். அசர்ஷன் அண்ட் ரீசனிங் அசஸ் அண்ட் கேக்குறாங்க. ரீசனிங் கேட்கறாங்க. அசஸ் அண்ட் ரீசனிங் காலவரிசைப்படுத்த சொல்லி கேட்கறாங்க. வேற அப்புறம் என்ன 4, 5 சென்டென்ஸ் குடுத்து இதுல தவறான சென்டென்ஸ் ஆ எது சரியான எது வந்து சென்டென்ஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், எது ராங் ஸ்டேட்மெண்ட் அந்த மாரி கேட்கறாங்க. சோ இந்த மாரி இப்ப நீங்க படிச்சுட்டீங்க இல்லையா? சோ இது ஸ்கூல் புக்ல இருந்து நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப நான் குடுத்த வெங்கடேஷன் சார் புக்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். சோ இது ஃபுல்லுமே நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேம்? இப்போ அதுல மேம் இப்ப இந்த சர்வீஸ் வந்து பெய்டா இல்ல எப்படி மேம்? இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் பிடிஎஃப் உட்பட? இது எல்லாமே பெய்டு தான். இது ஃபர்ஸ்ட் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தான் வரும்பா. ரெக்கார்ட் வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு பெய்டா இருக்கும். கிளாஸ் நீங்க எல்லா குரூப்புக்கும் நான் லிங்க் அனுப்பிடுவேன். கிளாஸ் வந்து நான் இதுலருந்து மேக்ஸிமம் கேட்டுருவேன். இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஏதோ பிடிஎஃப் போட்டிருக்கேன் அப்படி சொன்னீங்கல்ல, அதெல்லாம் வாங்கணும்னா எவ்வளோ அது பெய்டு வந்து பண்ணணும் பெய்டு மேம்? தான்ப்பா. நீங்க கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு பண்ணுங்க. ஓகே நான் மேம். டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இந்த நம்பர் ஓகே நோட் மேம். பண்ணிக்கோங்க. 7867945526. ஓகே. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா இப்போ மேம் ஒரு கொஞ்சம் புக் உங்க நம்பர் எடுக்கிறோம். சாட்ல போட்டு விட்டுருங்க மேம். ஆ சாட்ல போட்டு விடுறேன்ப்பா. சாட்ல போட்டு விடுறேன். தேங்க்யூ மேம். எஸ், எஸ். ஐல் டூ. மேடம் சாரி மேடம், ஒன் மோர் டவுட் மேடம். சொல்லுங்க. மேடம் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணி நான் ஜாயின் பண்ணிட்டேன் மேடம். ஒரு நம்ம குரூப் 4 பிஃபோர் ஜாயின் பண்ணிட்டேன் நானு. ஸோ நான் ஏதாவது அடிஷனலாக பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்குங்களா எப்படிங்க மேடம்? நீங்க உங்களுக்கு கன்செஷன் இருக்குங்க சார். எனக்கு கால் பண்ணுங்க. நான் சொல்றேன். ஓகே 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 மேடம். ஓகே ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு கன்செஷன் இருக்கு. ஒண்ணும் இல்ல. ஒரு புக் நம்ம எடுக்கிறோம்னா, அந்த புக்க முடிக்கிறதுக்கு வந்து 400, 300 அவ்வளோதான்.
அதாவது ஓகே. வெங்கடேசன் சார் புக்குக்கு அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அது மட்டும் பே பண்ண போதும். அடுத்தது ஒருவேளை நீங்க இப்ப வந்து தேவிரா புக் உங்களுக்கு தேவையில்ல, நீங்க ஆல்ரெடி நிறைய ம்ஹ்ம். படிச்சீங்க, டெஸ்ட் எழுதியிருக்கீங்கன்னா அந்த செஷனுக்கு நீங்க வர வேண்டாம், விட்டுருங்க. அடுத்த ஓகே, ஓகே மசீத் மேடம். ஹுசைன் புக் ஜியோகிராஃபிக்கு நீங்க அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ட் குடுக்கறது இல்லைன்னா, அது வேண்டாம், விட்டுருங்க. ஸோ எது உங்களுக்கு தேவையோ அத மட்டுமே நீங்க கிராஸ்ப் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா சரி. சிபிடி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு இது எல்லாமே வரும் உங்களுக்கு. ஓகே, ஓகே. ஆல்ரெடி நான் வந்து ஒரு 50,000 பேமெண்ட் பண்ணி எனக்கு புக்ஸ் எல்லாமே அனுப்பிச்சுட்டாங்க மேடம். ஹார்ட் காப்பியாவே. ஓகே. அதான் கேட்கிறேன். நான் திரும்ப தான் பேமெண்ட் பண்ற மாரி. ஏன்னா அவங்க நீங்க எனக்கு ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா பாருங்க, எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ இதுன்னு சொல்றேன். உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். ரொம்ப ஒரு 75% பக்கம் இருக்குங்க சார். நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. நான் சொல்றேன். ஏன்னா சரி நீங்க மேடம். எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க பொறுத்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? சரி ஸோ மேடம். ஓகே, இப்ப ஓகே. வந்து இதுக்கான இனிஷியேட்டிவ் என்னன்னா, நம்ம அவுட் சோர்ஸ் தான் இனிமேல் டார்கெட் பண்ணி அடிக்கிறோம். ஈவன் குரூப் 4 இருந்தாலும். இப்ப இந்த குரூப் 2ல எனக்கு இவ்ளோ மார்க் தான் வந்திருக்கு, அவ்ளோ மார்க் தான் வந்திருக்கு. நம்ம பாஸ் பண்ணுமா, மாட்டோமா? இந்த ஆசிலேஷன்லாம் வேண்டாம். ஏன்னா நீங்க ஒன்ஸ் இந்த அவுட் சோர்ஸ் படிச்சு இதோட மெட்டீரியல் வச்சுட்டு, இதுல நீங்க நோட்ஸ் எடுத்து, டெய்லி ஆரல் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு, எம்சிக்யூ டெஸ்ட் இந்த மாரி நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதுவே வந்து தாராளமா அடுத்த குரூப் 1 பிரிலிம்ஸ் வரையிலுமே நீங்க வச்சுக்கலாம். மெயின்ஸ் இப்ப 2 மெயின்ஸ்க்கு எழுதுறவங்க எல்லாமே வச்சுக்கலாம். ஏன்னா டிசம்பர்ல ரிசல்ட் வருது. அப்ப வந்து வருமா வராதான்னு நம்ம 2 மாசத்த வேஸ்ட் பண்ணாம, ஒரு உருப்படியான ஒரு விஷயமான ஒரு அவுட் சோர்ஸ் புக்க நம்ம படிக்கலாம். ஓகே. இல்ல எனக்கு வேண்டாம், ஃபீஸ் பே பண்றேன். எனக்கு இஷ்டமே இல்லைன்னா, நீங்க கிளாஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. நான் 1 ஹவர் கிளாஸ் இன்னைக்கு பாருங்க எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு, அது மட்டும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அந்தந்த டைம்ல வந்து அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரெக்கார்டே தேவை இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நான் ஒரு 30 கொஸ்டின் எடுக்க சொல்லியிருக்கேன். இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ல மட்டுமே 30 கொஸ்டின், 35 கொஸ்டின் நான் எடுக்க சொல்லியிருக்கேன். அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின் மட்டும் தான் உங்களுக்கு எப்படின்னு சாம்பிள் காட்டுறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். சரிங்களா? இங்க கொஸ்டின் இருக்கும். கீழ பார்த்தீங்கன்னா, ஆன்சர் கீ வந்து இருக்கும். வித் எக்ஸ்ப்ளனேஷன் அ இருக்கும். சரிங்களா? மேட்ச் இருக்கும். எது வந்து ரைட் ஆர் ராங் இருக்கும். டைரக்ட் கொஸ்டின்ஸும் வந்து வச்சிருப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாரி தான் நமக்கு போகும். பைலிங்குவலா போகும். இத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஏதாவது டவுட்டா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுல தெளிவாயிட்டீங்களா? அவுட் சோர்ஸ் புக் படிக்கிறோம். அவ்வளோதான். இதே மாரி ரீசனிங்க்கும் நம்ம படிக்கிறோம். உங்களுக்கு தெரியும் இப்ப பிரிலிம்ஸ் எழுதிட்டு வந்திருப்பீங்க. இதுலயே ஒரு 7 கொஸ்டின் பக்கம் எங்க இருந்துச்சு அப்படின்னா, அவுட் சோர்ஸ்ல இருந்துச்சு. தட் இஸ் ஆர்.எஸ். அகர்வால் புக்ல இருந்துச்சு. அந்த எது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த ரெக்டாங்குலர் டைமென்ஷன் குடுத்துட்டு, எவ்ளோ ஸ்கொயர் டைல்ஸ வந்து அதுல வைக்க முடியும்? இது எல்லாமே கொஸ்டின் தான் ஆர்.எஸ். அகர்வால்ல. அதுல ஆர்.எஸ். அகர்வால் நம்ம எல்லாமே படிக்க போறதில்ல. இந்த 7 கொஸ்டின் எப்படின்னா, அந்த கொஸ்டின் பிராக்கெட்ல என்ன இருந்துச்சுன்னா, அது எஸ்எஸ்சி 2002ல கேட்டது, 2011ல கேட்டது அப்படின்னு பிராக்கெட்ல அந்த சம்மோட பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அத மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ, அதுக்கப்புறம் லாஸ்ட்டா நமக்கு ஒரு 40 கொஸ்டின்க்கு ப்ரூஃப் இருக்கு. எப்படி கேட்பாங்கன்னு. என்னன்னா, லாஸ்ட் 2A மெயின்ஸ் எழுதியிருப்போம் இல்லையா? சிபிடின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணாங்கல்ல சிபிடிய. அந்த எக்ஸாம் எத்தன பேர் எழுதுனீங்க? அதுல வந்து ஒரு அட்டெண்ட் 20 பண்ணேன் மேம். அதுல ஒரு 40 கொஸ்டின் இருக்கும். ஸோ, அது ரொம்ப ஈஸியான வழிதான். அதே பார்த்தோம்னா, நெறைய அப்ப நடந்திருக்க எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பியோட டயர் 1, டயர் 2 கொஸ்டின்ஸ் தான் அப்ப கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அத வச்சு ஒரு இந்த மாரி இப்போ டெய்லி இப்போ நான் இப்ப அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்னா, இடையில இன்னைக்கு நம்ம படிச்ச கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இந்த மாரி தான் நம்ம ரெகுலரா வந்து கொண்டு போக போறோம் செஷன. சரிங்களா? சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ல சீக்வென்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யார் வந்தது இந்தியாவுக்கு? அடுத்தது 2வது, 3வது, 4வது இந்த மாரி 5 இருக்கும் இல்லைங்களா? 5 பேர் இருப்பாங்க. அதோட சீக்வென்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யார் வந்ததுப்பா? எந்த யூரோப்பியன் வந்தது இந்தியாவுக்கு? போர்ச்சுகீஸ், ஃபர்ஸ்ட் மலாய், போர்ச்சுகீஸ், அடுத்தது டச்சு, அடுத்தது டச், அடுத்தது டானிஷ், டானிஸ், அடுத்தது பிரிட்டிஷ், பிரெஞ்சு, ஆ பிரிட்டிஷ், பிரெஞ்சு. பிரெஞ்சு. இப்போ கடைசியா வந்தது பிரெஞ்சு. சோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். பிரெஞ்சுக்காரர்கள் தான் கடைசியா இந்தியாவுக்கு வந்திருக்க ஐரோப்பியர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அவங்க தான் வந்து கடைசியாவும் போனாங்க. பிரிட்டிஷ் வந்து டிஃபீட் பண்ணி கடைசியா போனது பிரெஞ்சுக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்றேன். இந்த பாயிண்ட் கரெக்ட்டா? எஸ் மேம். இது தப்பு. ஆக்சுவலா போர்ச்சுகீசியர் தான் ஃபர்ஸ்ட்டா வந்தாங்க. ஆனால் கடைசியா போயிருப்பாங்க. இது வந்து 8th புக்ல புக் பேக் கொஸ்டின். ஓகே. சோ நீங்க வந்து நம்ம இந்த சோர்ஸ் போறக்கு முன்னாடியே 8th ஒன்ஸ் வந்து பாத்துருங்க. 8த்ல யூனிட் 1ஏ வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். சோ இப்ப நேத்தே நான் இந்த மெட்டீரியல் குடுத்தனால இன்னைக்கு ஓரல் வைக்கிறனால நெறைய பேருக்கு அவேர் ஆயிருக்க மாட்டீங்க. தெரிஞ்சிருக்காது, படிச்சிருக்க மாட்டீங்க. அதனால இந்த கிளாஸ் விட்டுருங்க. அடுத்த கிளாஸ்ல படிச்சிருங்க. ஓகேவா? கடற்கரையை அடைந்த முதல் யூரோப்பியன் யாரு? கடற்கரையை நம்ம இந்திய கடற்கரையை அடைந்த முதல் யூரோப்பியன் யாரு?
வாஸ்கோட காமா. வாஸ்கோட காமா. இல்லைன்னா ஆப்ஷன்ல போர்ச்சுகீஸா டச்சு அந்த மாதிரி இருந்தா நம்ம யார் எடுப்போம்? போர்ச்சுகீஸ் வந்து எடுப்போம். போர்ச்சுகீஸ். இந்த போர்ச்சுகீசிய கப்பல்கள் காலிக்கட் அதாவது கோழிக்கூடை அடைந்த வருடம் 1498. 1498 வித் டேட் அண்ட் மந்தோடைய ரெஃபரன்ஸ் புக்ல எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சொல்லுங்க. மே மாசம் 98ல வாஸ்கோட காமா வந்தாரு. அந்த பாட்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 மே 17 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மே மந்த் தான் விடியல் பயண திட்டம் வந்ததுன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? மே 2021ல தான் விடியல் பயண திட்டம் வந்ததுன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? கரெக்ட் தான் மேம். இது கரெக்ட். ஓகே. ஒரு அசசன் ரீசன் சொல்ற பாருங்க. அசசன் வந்து தூத்துக்குடி வந்து போர்ச்சுகீசியரோட செல்வாக்கு மையமாக திகழ்ந்தது. தூத்துக்குடி வந்து போர்ச்சுகீசியர்களோட செல்வாக்கு கொண்ட மையமாக திகழ்ந்தது. ரீசன் என்னன்னா தூத்துக்குடியில் இருக்கிற பர்வாஸ் அப்படிங்கிற மக்கள் மதமாற்றம் அடைந்தனர். போர்ச்சுகீசியர்களோட செல்வாக்கின் மூலமாக மதமாற்றம் அடைந்தனர். அதனால தூத்துக்குடியில போர்ச்சுகீசியரோட செல்வாக்கு இருந்தது அப்படின்னு சொல்றேன். இது எப்படி இதுக்கு என்ன ஆன்சர் போடுவீங்க? அசசன் ரீசன் கரெக்டா இல்ல அசசன் ட்ரூவா? ரெண்டுமே கரெக்ட் தான் மேம். கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். ரெண்டுமே கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். இப்ப பழசா ஆல்ரெடி என் கூட டிராவல் பண்ணவங்களுக்கு தெரியும். என்னோட ஃபாஸ்டா உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. புதுசா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா தெரியுதாப்பா? இல்ல இது ஓகேவா? இப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்ல? சொல்லுங்க. சரி, ஓகே, விடுங்க. நீங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சுடுங்க. என்ன வருஷம்னா 1583. இந்த வருஷத்துலதான் வந்து பர்வாஸ்களை வந்து மதமாற்றம் செஞ்சாங்க. இப்போ போர்ச்சுகீசியர்கள் வந்து 2 டியூவல் எய்ம் இருந்திருக்கும் நம்ம இந்தியாவுக்கு வரக்கு. என்னென்ன எய்ம் இருந்திருக்கும்? கடலை கட்டுப்படுத்தணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க மிஷனரி, தட் இஸ் வந்து கிறிஸ்டினிசம். சோ சமயம் சார்ந்த குறிக்கோளும் இருந்துச்சு. சோ அவங்க வீழ்ச்சி அடைவதற்கு இது ஒன் ஆஃப் த காரணம். ஏன்னா இவங்களுக்கு ஒரு நோக்கம் மட்டும் இல்ல, 2 நோக்கம் இருந்துச்சு. மதத்தை பரப்பணும் அப்படிங்கிறது. சோ மதத்தை பரப்புறதுனால சில சாரர்களுக்கு விருப்பம் இருக்கிறது இல்ல. அதனாலயுமே இவங்க வீழ்ச்சி அடையறதுக்கு ஒன் ஆஃப் த காரணமா இருக்கும். ஓகேவா? சோ போர்ச்சுகீஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் சமய பரப்பாளர் யாரு? எந்த ஒரு கிறிஸ்டின் நேம் படிப்போமே, சொல்லுங்க. இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பழைய கொஸ்டின் சென்ட் தாமஸா மேம்? 2014-15ல எடுத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இருக்கும். செயின்ட் தாமஸ். குட். செயின்ட் தாமஸ். நீங்க என்ன சொன்னீங்க சார்? தப்பா சொல்ல சீகன் பால்னு சொல்லிட்டேன். தப்பா சொல்லிட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். சீகன் பால்கு வச்சு சொல்லலாம். சீகன் பால்கு எந்த நாட்டை சேர்ந்தவர்? டச்சு. சீகன் பால்கு எங்க இருந்து வந்தவங்க? டச்சு. இவங்க ஆக்சுவலி ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? டென்மார்க் இருக்கு இல்லைங்களா? இந்த டேனியர்ஸ் எல்லாம் படிப்பீங்க இல்லையா? சோ டென்மார்க்கோட கிங் ஃப்ரெட்ரிக் அப்படி இந்த நோட்ஸ்ல கூட இருக்கு. இதுல ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிறவர் தான் வந்து சீகன் பால்குவை வந்து அனுப்பிச்சு வச்சாரு இந்தியாவுக்கு. ஓகேவா? எங்க வந்தாங்க அப்படின்னா தரங்கம்பாடிக்கு வந்தாங்க. யாரு? சீகன் பால்கு வந்து தரங்கம்பாடிக்கு வந்தாங்க. ஓகே. இவர் நிறைய வந்து ரெவல்யூஷன் பண்ணிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல் வந்து வச்சாங்க. அதாவது இவங்க என்ன பண்ணாங்கன்னா சீகன் பால்கு வந்தோடனேயே எங்க ஸ்டே பண்ணாங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஏரியா அவங்க கூடயே தான் இவர் ஸ்டே பண்ணாரு. சோ இவர்னால நிறைய மிஷனரிஸ் பாத்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்ன வருஷம்னா 1707. நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீகன் பால்குனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்னால நம்ம இந்தியன் கல்ச்சர்ல இந்தியர்களுக்கு என்ன நன்மை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ், தேவாலயங்கள் இந்த மாதிரி நிறைய வந்து கட்டியிருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்குன்னு கல்வி ஸ்கூல். சோ நம்ம பார்ப்போம் 1848ல சாவித்ரி வந்து ஒரு பெண் கல்வி முதல் நிறுவனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். அதுக்கு முன்னதாகவே பாத்தீங்கன்னா ஸ்கூல் வந்து விமன்ஸ்க்குனே தனியா ஒரு ஸ்கூல் கட்டினது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கே சீகன் பால்கு தான். சோ 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீகன் பால்கு ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர். இவரை யார் வந்து தரங்கம்பாடிக்கு அனுப்பிச்சு வச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக். அவர் யார்? எந்த நாட்டை சேர்ந்த கிங்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்த கிங். இவங்க தரங்கம்பாடியில டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுதான் வருஷம் தான் 1707 அப்படிங்கிறது.
அடுத்தது விமென்ஸ்க்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறான்னு சொன்னோம் இல்லையா? பெண்களுக்கான பள்ளி ஆரம்பிக்கிறார் இல்லையா? இத யாரு தெரியுமா நிறுவுனாங்க? எனி ஐடியா? இத நிறுவுனது யாரு அப்படின்னா, விடோஸ். விதவைகள் ஒரு 5, 6 விதவைகள் சேர்ந்த ஒரு குழு. நல்லா படித்த பெண்கள். ஆனா விடோஸா இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த நிர்வாக பொறுப்ப விட்டுட்டு போயிருப்பாரு. பெண் பள்ளிகளுக்கான நிர்வாக பொறுப்பு. சோ மெயின்ஸ்ல எழுதுறவங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, எஜுகேஷன் எல்லாருமே எழுதுவாங்க. விமன் எம்பவர்மென்ட் கூட நீங்க எழுதலாம். அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ல விமன் எம்பவர்மெண்ட் கூட வந்துச்சு நீங்க எழுதலாம். அதுக்கான ஒன் ஆஃப் த பாயிண்ட் நீங்க என்ன எழுதிக்கலாம். இந்த மாதிரி பெண் பள்ளி வந்து ஆரம்பிச்சாங்க. ஆசிரியர் பயிற்சி வந்து ஆரம்பிச்சாங்க. பெண்களுக்கான ஆசிரியர் பயிற்சி ஆரம்பிச்சாங்க. சோ அதையெல்லாம் நிர்வகிக்கிற பொறுப்பை விதவைகள் கையில விட்டு சென்றாரு ஸ்ரீகன் பால்கு அவர்கள். அப்போ இவங்க வந்து டென்மார்க்கை சேர்ந்த கிங் ஃபிரெட்ரிக் தான் அனுப்பி வச்சிருக்காரு. அப்ப அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ல இது ஒரு நன்மை. சோ இது சீர்திருத்தங்கள்னு கேட்கும்போது நம்ம இது அழகா எழுதிடலாம் இல்லையா? எப்பவுமே ஆங்கிலேயர்களுக்கு நம்ம என்ன எழுதுவோம்? தந்தி, டெலகிராஃப், இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த நன்மைகள்லாம் ஏற்பட்ட மாதிரி போர்ச்சுகீசிற்கு இது எழுதலாம். இதே நெகட்டிவ் இம்பாக்ட் கேட்டாங்கன்னா அவங்க தான் வந்து புகையிலை கொண்டு வந்தாங்க. இண்டிகோ டச்ல பாத்தீங்கன்னா இண்டிகோ விற்பனை செஞ்சாங்க. சோ நம்ம 1860 தான் இண்டிகோ ரிவோல்ட் எல்லாம் படிப்போம். அதுக்கு முன்னாடியே இவங்க கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் நெகட்டிவ் இம்பாக்ட்ல எழுதலாம். இது பாசிட்டிவ் இம்பாக்ட்ல எழுதலாம். குரூப் 2 மெயின்ஸ்க்கு ஓரளவு ஒரு 150க்கு மேல போட்டவங்க கொஞ்சம் இந்த மாதிரி யூனிக்கான பாயிண்ட் எல்லாம் கேதர் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா? புரிஞ்சுதானே? நான் ஃபாஸ்டா போறேனாப்பா. நமக்கு நிறைய இருக்கு இல்லையா? நம்ம 150 ஜிஎஸ்ல இருக்கு. ரீசனிங் கூட நம்ம பார்க்கணும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். ஓகே தானே உங்களுக்கு? அதுவும் போக அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ல இருந்து மேபி கேட்டா 1 ஆர் 2 கொஸ்டின் கேட்கலாம். இல்லைன்னா இந்த டாபிக்கே அவங்க ஸ்கிப் பண்ணலாம். இட்ஸ் நாட் அ மச் மோர் இம்பார்ட்டன்ட் டாபிக். அதனால நான் கொஞ்சம் ஃபாஸ்டாவே போறேன். ஓகே தானே? ஏதாவது பாயிண்ட் நீங்க நோட் பண்ணல, இன்னொரு டைம் நான் ரிப்பீட் பண்ணணும்னா ஐ வில் டூ. சரியாப்பா? பேசுங்க, நம்ம தானே. ஓகே மேடம். புதுசா நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட் அவங்க நைட் வருவாங்க. நாங்க ரிவிஷன் பண்ணோம் 9 to 10:30 இல்ல 9:30 to 11 இந்த டைம்ல ரிவிஷன் பண்ணோம் குரூப் 2ல நாங்க. சோ அவங்க நல்லா பேசுவாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1718ல ஜெருசலேம், இது வந்து புக்ல இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. ஜெருசலேம் தேவாலயம் வந்து கட்டினாங்க. யாருன்னா சீகன் பால்கு தான். ஓகேவா? இங்க என்ன ஏன் இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து நீங்க லாங்குவேஜ்க்கான இவங்களோட சீர்திருத்தம் கூட எழுதலாம். இந்த ஜெருசலேம் தேவாலயத்துல பாத்தீங்கன்னா, அந்தந்த மக்கள் கிறிஸ்டியன் மட்டும் கிடையாது. தமிழ் ஹிந்து மக்கள் யார் வேணா போய் அவங்க கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி தமிழ்ல போய் ப்ரீச் பண்ணிக்கலாம். அதாவது இப்ப ஏதாவது அர்ச்சனை பண்றது எது வேணா தமிழ்ல உரையாடிக்கலாம், பேசிக்கலாம். சோ எல்லா விஷயமே பண்ணலாம். சோ அதனால 1718லயே இந்த இடத்துல ஒரு சமத்துவம் ஜெருசலேம் தேவாலயம் நிறுவனாரு. அங்க சமத்துவம் தான் வந்து காணப்பட்டுச்சு. இந்த தீன் இலாஹி மாதிரி சமத்துவ விஷயம் தான். ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் யார் வேணா அங்க போய் உரையாடிக்கலாம், தமிழ்ல பேசிக்கலாம். அவங்க மதப்படி இப்ப வந்து முஸ்லிம்ஸ்லாம் பார்த்தோம்னா கீழ நீ டவுன் போட்டு கும்பிடுவாங்க. கிறிஸ்டியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நெத்தியில இருந்து பிளஸ் சிம்பிள் மாதிரி போட்டு கும்பிடுவாங்க. நம்ம இந்துஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 கையையும் சேர்த்து வச்சு கும்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த ஜெருசலேம் தேவாலயம்ல இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே சீகன் பால்கு வந்து செஞ்சதுதான். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பதிப்பு பணி அவர் செஞ்சிருக்காரு. டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ணிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் இன் ஏசியால கொண்டு வந்திருக்காங்க. தரங்கம்பாடியில தான். என்ன வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1682ல இருந்து 1700 இந்த டைம்குள்ள அந்த பிரிண்டிங் பிரஸ் வந்து ஆக்ட் ஆச்சு. சரிங்களா? நிறைய தமிழ் புத்தகங்கள் எல்லாமே பதிப்பிச்சாரு, பிரிண்ட் பண்ணாங்க, டிரான்ஸ்லேட்டடும் பண்ணாங்க. உலக நீதி, கொன்றை வேந்தன் இருக்கு இல்லையா? கொன்றை வேந்தன் யாரோட புக்கு? ஔவையாரோட புக்கு. இது எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. நீதி வெண்பா, கிளியர், ஸ்பீடா இருக்கா? ஓகே ஓகே. நோட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வீடியோ கிளாஸ் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைச்சேன். ஏன்னா நான் தான் முன்கூட்டியே உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன்ல. நம்ம நோட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா 1 இயர் நமக்கு டைம் வேணும். ஒரு ஃபுல்லுமே கரெக்டா பண்ணி கொடுக்கறதுக்கு. சரி, நான் ட்ரை பண்றேன். நோட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கூட ரெக்கார்ட் போடுறேன். இல்லைன்னா அது கூட ஒரு செஷன் போடுறேன்ப்பா. நான் ட்ரை பண்றேன். அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு கொடுத்தது வெங்கடேஷன் சார் புக்கோட நோட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் ஸ்பெக்ட்ரம் எல்லாமே படிப்போம் இல்லைங்களா? அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் எடுத்தா அப்படியே ஒரு 360 நம்ம படிச்சிருப்போம். தர்மராஜ் புக்கு, ஸ்பெக்ட்ரம் புக்கு, ஸ்கூல் புக்கு, இதுல இருந்தும் நான் கேட்டுட்டு இருக்கேன் கொஸ்டின் உங்ககிட்ட. சோ அதனால இந்த பிடிஎஃப்ல இருந்தும் கேட்பேன், எக்ஸ்ட்ராஸும் நான் கேட்கிறேன். நான் ஏதோ ஒரு ஐடியா பண்றேன்ப்பா. பாக்குறேன், நான் ஏதோ ஒன்று பண்றேன். சரியா?
ஸோ இப்ப சீகன் பால்குக்கு நீங்க இவ்ளோ படிக்கணும். எங்க சீகன் பால்குக்கு 1707ங்கிற ஒரு இயர் எதுக்காக போட்டோம்? எதுக்காக படிச்சோம்? ரிமைண்ட் பண்ணுங்க பாப்போம். கமான். டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்காக மேம். வெரி குட். டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன். பெண் பள்ளிகளை நிர்வகிக்கிற வச்சாரு. யார் வச்சு நிர்வகித்தார் இவரு? விடோஸ். விடோஸ். ஓகே. பிரிட்டிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டு குத்தகை திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? 5 ஆண்டு குத்தகை திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? வாரன் ஹேஸ்டிங்கா, காரன் வாலிஸா, டல்ஹவுசியா, இந்த மாதிரி கேக்குறேன். 5 வருஷ குத்தகை திட்டம் அதை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான். வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இவருக்கும் வாரன் ஹேஸ்டிங்க்கும் கிளைவோட ரிலேட் பண்ணி ஒரு பாயிண்ட் படிப்போம். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். வாரன் ஹேஸ்டிங்ஸ்க்கும் கிளைவோட ரிலேட் பண்ணி ஒரு பாயிண்ட் படிப்போம். என்னன்னு சொல்லுங்க. கிளைவ் ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு, அத வாரன் ஹேஸ்டிங் முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாரு. டியூவல் குட். டியூவல் பாலிடிக்ஸ். குட். டியூவல் கவர்மெண்ட் டயார்கிய வந்து கொண்டு வந்திருப்பாங்க ராபர்ட் கிளைவ். எங்க கொண்டு வந்திருப்பாங்கப்பா? கல்கட்டால, பெங்கால். பெங்கால்ல கொண்டு வந்திருப்பாங்க. என்ன வருஷம்? 1765ல கொண்டு வந்திருப்பாங்க. இதுலதான் திவானி ரைட்ஸ் தனியா கொடுத்திருப்பாங்க. அடுத்தது நிசாமத் ரைட்ஸ், 2 ரைட்ஸ் வந்து இருக்கும். அந்த அளவு டீப்பா கேட்க மாட்டாங்க. திவானி ரைட்ஸ்னா என்னது? ஆங்கிலேயர் வச்சிருப்பாங்க. ராணுவம், பாதுகாப்பு, காவல் இதெல்லாமே நிசாமத்துக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த நவாப்ஸ்க்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இதை முறியடிச்சதுதான் வாரன் ஹேஸ்டிங். ஓகே. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ல இந்த குத்தகை திட்டம், நில சீர்திருத்த திட்டம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சீர்திருத்தங்கள். அதனால இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து பாக்குறோம். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல், பொருளியல் வழக்கு, எக்கனாமிக்கல் ரிலேட்டடா, மணி ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம் கேஸ் வந்துச்சுன்னா அதை விசாரிக்கிறதுக்கு பொருளியல் நீதிமன்றத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. அது யாரு? இப்ப நம்ம பார்த்த 2 பேர்ல ஒருத்தர் தான். வாரன் ஹேஸ்டிங். வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதை ஞாபகம் வச்சுங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நிறுவனது வந்து ஃபர்ஸ்ட் எலிசபெத்தா, செகண்ட் ஜார்ஜா? ஃபர்ஸ்ட் எலிசபெத். ஃபர்ஸ்ட் எலிசபெத். அந்த டேட் மந்த் ஞாபகம் இருக்கா? 1600 டிசம்பர் 31st. 1600 டிசம்பர் 31st. ஓகே. எப்போ 1639ல மெட்ராஸ் வந்து வாங்கினாங்க இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவோம். மெட்ராஸ் ஈஸ்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க? யார் வாங்கினாங்க? சென்னப்ப நாயக்கர். ஓகே. ஏப்ரல் 23. ஏப்ரல் 23ல வந்து நீங்க எதுக்கு சொல்றீங்கன்னா ஏப்ரல் 23 1641ல தான் என்ன பண்ணாங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் போர்ட் இருக்கு இல்லைங்களா? செயின்ட் ஜார்ஜ் போர்ட்டைய கட்டி முடிச்சிட்டாங்க. முடிச்சது 1641. 1639ல தான் வந்து மெட்ராஸ்ல வந்து கோட்டை கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. யார் பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் டே தான் பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. யார்கிட்ட இருந்து அப்படின்னா பூந்தமல்லி, அந்த நேம் ஃபுல்லுமே இருக்கும், பூந்தமல்லி நாயக் தமரில்லா வெங்கடப்பா. இவரோட அப்பா தான் சென்னப்பர். ஓகே. அதான் சென்னை பட்டணம்னு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த நேம் அதிகமா கேக்குறாங்களோ இல்லையோ 1639 மெட்ராஸ்ல கோட்டை கட்ட பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. மெட்ராஸ் கோட்டை எப்ப கட்டப்பட்டது? வருஷம் சொல்லுங்க. கமான். 1641 ஏப்ரல் 23. இப்பதான் புனித ஜார்ஜ் கோட்டை கட்டி முடிக்கப்பட்டது. அது அப்படி அந்த புனித ஜார்ஜ் கோட்டை சுத்தி பாத்தீங்கன்னா அப்படியே ஜார்ஜ் டவுன், அது அப்படியே மக்கள் குடியிருப்பாயி அது ஒரு பெரிய ஒரு ஏரியாவா வந்துரும். 1653ல பாத்தீங்கன்னா அது ஒரு தனி பிரசிடென்சியாவே ஆயிருக்கும், தனி மாநிலமாவே ஆயிருக்கும். அதோட ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு அப்படிங்கறது ஸ்பெக்ட்ரம் குப்ல கொடுத்திருப்பாங்க. இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். வெங்கடேசன். குட். ஆரன் பேக்கர். யார் இந்த நோட்ஸ வந்து ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணது? சொல்லுங்க. இப்ப கொடுத்த நோட்ஸ கோ த்ரூ பண்ணது யாராவது இருக்கீங்களா? எஸ் மேம். வெரி குட். நீங்க அவ்வளவுதான். இப்போ எக்ஸாம் முடிச்சோம் 2-3 நாள் ஆச்சு. நம்ம அடுத்த ஃபர்ஸ்ட் டே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டோம். இது அப்படியே நம்ம டு த எண்ட் மார்ச் வரையில கொண்டு போயிடணும். ஸோ 645 போஸ்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு 600 பிளஸ் போஸ்டிங்கா இருந்தாலும் சரி, நம்ம டாப்ல வர்றோம். டாப்ல வந்து ஆகணும். ஓகே. நம்ம ஸ்டூடெண்ட் நான் அப்பவும் ரிவிஷன்ல சொன்னதா, அப்ப ரிவிஷன்ல இருந்த ஒரு 20-25 பேரும் பக்கமும் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பார்த்தவங்க எல்லாம் சேர்த்து ஒரு 40 பேர் அவங்களும் வந்துடணும்.
நம்மளும் வரணும். சரியா? ஓகே. கவர்னர் என்ன பேரு? ஆரன் பேக்கரா இருந்தா? சென்னை மாநகராட்சி எப்போ உருவாச்சுப்பா? வருஷம் சொல்லிருங்க. 1688. 1688. இத நிர்வகிச்சவங்க யார் யாரெல்லாம்? மேயர் அப்புறம் எத்தனை பேர் இருப்பாங்க? ஆல்டர்மென். மேயரும் 10 பேர். 12 ஆல்டர்மென். 12 ஆல்டர்மென் இருப்பாங்க. 12வது ஷெட்யூல் என்னன்னு சொல்லுங்க. ஷெட்யூல் 12 பாலிட்டில. ஷெட்யூல் 12 என்னப்பா? Municipality. முனிசிபாலிட்டியில எத்தனை பணிகள் இருக்கு? 18. முனிசிபாலிட்டியில 18 பணிகள். சுதேசி 4Gனா என்ன? கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம எக்ஸாம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். எக்ஸாம் செப்டம்பர் 27 எழுதணுமா? 28 எழுதணுமா? ம். இந்த நியூஸ் பேப்பர் நம்ம அப்ப வந்து முந்தின நாள் நியூஸ் பேப்பர் நியூஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி இதை நான் சொல்லல. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டான்னு. சொல்லுங்க பாப்போம். சுதேசி 4G பிஎஸ்என்எல் மேடம் இருக்குல்லப்பா, மறுபடியும் பிஎஸ்என்எல் வந்து பிஎஸ்என்எல் வரப்போகுது. மீண்டும் பிஎஸ்என்எல் தான். மறுபடியும் பிஎஸ்என்எல் சர்வீஸ் கொண்டு வர போறாங்க. அதான் சுதேசி 4Gன்னு அதுக்கு நேம் வச்சிருக்காங்க. செப்டம்பர் 27, 2025 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து மோடி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எந்த ஸ்டேட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? ஒடிசா. ஒடிசால ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒடிசா. சரி, இப்போ நமக்கு தெரியும் இத்தனை பேர் வந்திருந்தாலும், போர்ச்சுகீசியர், டச், டான்ஸ் இத்தனை பேர் வந்தாலும் இங்கிலீஷோட பவர் தான் வந்து லாஸ்ட் வரையில இருந்தது. இதுக்கான காரணங்கள் ஒரு 4 பாயிண்ட் கொடுப்பாங்க. ஓகே, அது நம்ம எது கரெக்ட் தப்புங்கிற மாதிரி மேட்ச் பண்ண மாதிரி இருக்கும். என்னென்ன காரணங்கள் சொல்லுங்க. நீங்க படிச்சதை வச்சு சொல்லுங்க. இதுல படிச்சிருப்பீங்க. ஆங்கிலேயர்கள் தான் இத்தனை யூரோப்பியன்ஸ் வரும்போது எல்லாரையும் டிஃபீட் பண்ணி மேலோங்கி நின்றது, சுப்பீரியரா இருந்தது. வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ்? Why English succeeded against all the Europeans? அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிசிஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் குட்டா இருந்தது. குட். அடுத்த பாயிண்ட். பிரிட்டிஷர்ஸோட இது வந்து ஒரு பிரைவேட் கூட்டமைப்பு, மத்தது எல்லாமே கவர்மெண்ட் ஃபண்டட் கூட்டமைப்பு. இப்ப நீங்க மத்த யூரோப்பியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் சொல்றதை தான் இவங்க செய்யணும். இதே கவர்மெண்ட் மாறிடுச்சுன்னா அவங்க வந்து இன்னொன்னு செய்வாங்க. சோ அதனால வந்து பிரைவேட் ஷேர் ஹோல்டர் இருப்பாங்க இல்லையா, அந்த யார் அதிகமா வர்த்தகம் பண்றாங்களோ அவங்களோட கைதான் மேலோங்கி இருந்துச்சு. அப்போ வர்த்தகத்துக்கு எந்த பாதிப்பும் இல்ல. சோ இவங்க நல்ல ஒரு மோனோபோலியா இருந்துட்டாங்க பிரைவேட்டா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடல் நாவல் சுப்ரிமேசி வந்து இருந்துச்சு. நிறைய கடல் போர்ல வந்து இவங்க தான் வின் பண்ணிருப்பாங்க. பிரிட்டிஷ் தான் வின் பண்ணிருப்பாங்க. அது ஒரு காரணம். அடுத்தது நிலையான அரசாங்கம் இருந்துச்சு. ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்து இருந்துச்சு. அது ஒரு காரணம். இன்னொன்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், போர்ச்சுகீசியர் பண்ண தப்பை இவங்க பண்ணல. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மதமாற்றம். மதமாற்றம். இந்த லெசர் ஜீல் ஆஃப் ரிலீஜியன், அதாவது அந்த ரிலீஜியன் மதம் மேல அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஈடுபாடு கிடையாது. அவங்களுக்கு ட்ரேடு பண்ணணும், நம்ம நாட்டை பிடிக்கணும், நாடு முழுசு இங்கிலீஷா இருக்கணும் அப்படிங்கிறது. அது போக இந்த 1757ல வந்து நடந்த பக்சார் போர், பிளாசி போர், இதெல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஆதிக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு. சோ நம்ம பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரொம்ப சின்னது. ஆனா இங்க ஆல்ரெடி ஆண்டாண்டு காலமா வாழ்ந்துட்டு இருக்க நவாப்ஸ், அவங்க நிசாம், இவங்கள எல்லாமே நம்ம வெற்றி பெற்றுட்டோம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆதிக்க போட்டி வந்துச்சு. அதே மாதிரி கர்நாடிக் வார் ஆகட்டும், மராட்டியா வார் ஆகட்டும், பிண்டாரி போர்னு நிறைய இருக்கும். எல்லாத்துலயும் இவங்க தான் வந்து மேலோக்கி இருந்தாங்க. ஒரே ஒரு போர்ல தான் டச்சுக்காரர்கள் வந்து இவங்கள கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிருப்பாங்க. அந்த போருக்கு பேர் என்ன? அது வந்து பழைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பெட்ரா போர் 1759. அம்பைனா படுகொலை. அம்பாயினா படுகொலை 1623. ஓகே, அம்பாயினா படுகொலை 1623. டச்சுக்காரர்கள் வந்து நிறைய இங்கிலீஷ் மென்ன வந்து கொண்டு இருப்பாங்க அந்த படுகொலையில. அதுக்கப்புறம் பழி வாங்கி இவங்களும் இங்கிலீஷும் டச்சுக்காரர்களை வந்து வீழ்த்துறாங்க. பட் அம்பாயினா படுகொலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஸ்பெக்ட்ரம் புக்ல பாத்தீங்கன்னா இருக்கும், வெங்கடேசன் சார் புக்ல பாத்தீங்கன்னா, வெங்கடேசன் சார் புக்கா தர்மராஜ் புக்கான்னு தெரியல, ரெண்டுல ஏதோ ஒண்ணுலதான் இருக்கும், இன்னொன்னுல இருக்காது. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க, அம்பாயினா படுகொலை. ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்துச்சு, மிலிட்டரி ஸ்கில்ல டிசிப்ளின் இது எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பண்ணாங்க. பவர் லூம் வைக்கிறதாகட்டும், ஸ்டீம் இன்ஜின் வைக்கிறதாகட்டும். ஸோ இதுல எல்லாம் அவங்க ரொம்ப சுப்ரிமேசியா இருந்தாங்க. யாரை பார்த்து பேசிட்டு இருக்கோம்? இங்கிலீஷ். அடுத்தது டச் செட்டில்மெண்ட்.
டச் செட்டில்மெண்ட்டை காலவரிசைப்படுத்தணும். புலிகேட், காரைக்கால், பாலஷோர், கொச்சின், மசூலிப்பட்டினம். அட்லீஸ்ட் இதுதான் வரக்கு சான்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட், இதுதான் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கனாலும் ஓகே தான். மேடம் மசூலிப்பட்டினம் ஃபர்ஸ்ட் வரும் மேடம். மசூலிப்பட்டினம் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா மசூலிப்பட்டினம் தான் ஃபர்ஸ்ட். ஆந்திரால தானே இருக்கு. ஆந்திரால இருக்க மசூலிப்பட்டினம் தான் ஃபர்ஸ்ட். வருஷம் பாத்தீங்கன்னா 1605ல செட்டில்மெண்ட் ஆயிருப்பாங்க. அடுத்தது புலிகாட். அடுத்தது புலிகாட். புலிகாட்டோட வருஷம் பாத்தீங்கன்னா 1609ல வந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே நான் சொல்லிடுறேன். அடுத்தது சூரத். வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 1616. ஓகே. அடுத்து இன்னொரு ஊரு பிம்பிலிப்பட்டினம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இது எப்ப வந்து மெட்ராஸ் அதாவது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டி முடிச்சாங்களோ அந்த வருஷம் தான் இந்த பிம்பிலிப்பட்டினம். சென்னை பட்டணம் தானே சொல்றோம். சென்னை பட்டணம். அது மாதிரி பிம்பிலிப்பட்டினம் சென்னையில நடந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அதை கட்டி முடிச்ச வருஷம் தான். சொல்லுங்க வருஷம் சொல்லுங்க. 1641. வெரி குட். 1641. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1645. 1645ல காரைக்கால்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா 1653ல சின்சுரா. அடுத்தது 1658ல நிறைய இடம் இருக்கு. பாலஷோர், நான் இப்ப கேட்ட பாலஷோர் ஆகட்டும், நாகப்பட்டினம் இருக்கு இல்லையா, ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸ். நாகப்பட்டினம்ல வந்து பாத்தீங்கன்னா 1658ல தான் வந்து வந்திருக்கும். அடுத்தது இன்னொன்னு என்ன சொன்னேன், அது வந்து 1663ல கொச்சின். பாருங்க, சின்சுரா 53, 10 வருஷத்துக்கு அப்புறம் கொச்சி அப்படின்னா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. டச்சுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 2 சிக்னிபிகன்ட் படிப்போம். டச்சுக்கு என்னன்னா, ஒண்ணு வந்து இண்டிகோ. இண்டிகோ ட்ரேட் பண்ணாங்க. இந்த யமுனா வேலி, சென்ட்ரல் இந்தியா இங்கெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணிருப்பாங்க. அடுத்தது ஓபியம் ட்ரேடும் பண்ணிருப்பாங்க. ஸோ ஓபியம், இண்டிகோலா 1860 இந்த டைம் வரக்கு முன்னாடியே டச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கனவாலையும் இந்த இண்டிகோ, இந்த செயற்கை சாயம், ஓபியம் தொடக்கூடாது. டச் அப்படின்னா தொடர்றது தானே அர்த்தம். தொடர்றது தானே அர்த்தம். ஸோ அதனால இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டச்சே பண்ணக்கூடாது. இண்டிகோவையும் ஓபியமும் நம்ம டச்சே பண்ணக்கூடாது. நம்ம ஹெல்த் அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஓகே. டொபாக்கோன்னா யார் படிப்போம்? போர்ச்சுகீஸ். டொபாக்கோ வந்து போர்ச்சுகீஸ். ஓகே. ஸோ கன்ஃபியூஸ் ஆனா இண்டிகோ, ஓபியம், டச் மட்டும்தான். டொபாக்கோ போர்ச்சுகீசியர் மட்டும். இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது பெங்கால் இருக்கு இல்லையா, பெங்கால் ரீஜியனை இங்கிலீஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் ரெண்டா 3000 ரூபாய் கொடுத்து ஒரு மன்னர், ஒரு பெங்கால் கவர்னர் வந்து லீஸ்க்கு விட்டுருப்பாங்க 1651ல. அவர் பேர் என்னன்னு சொல்லுங்க. பெங்கால் ஆங்கிலேயர்களுக்கு பெங்காலை ஆனுவல் ரெண்டா ட்ரேட் பண்றதுக்கு 3000 ரூபாய் கொடுத்து 1651ல விட்ட மன்னர் பேர் என்னன்னா ஷா. அவர் தான் வந்து பெங்கால் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. பெங்கால் கவர்னரா இருந்தாரு. அவர் தான் வந்து விட்டாரு. வேணா எப்படி கேட்கலன்னா, ஆங்கிலேயர்கள், ஏன்னா பெங்கால், கல்கட்டா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸ். அதனால நம்ம அந்த பிளேஸ், வருஷம் இதெல்லாம் பாக்குறோம். 1651. ஓகே. இப்போ காலவரிசைப்படுத்தல செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டி முடிச்சது, இன்னொன்னு பெங்கால்ல வந்து அவங்க ரெண்டல் வாங்கினது சாசுஜா கிட்ட. இப்படி இருந்துச்சுன்னா நீங்க எது ஃபர்ஸ்ட் செகண்ட் மேட்ச் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஷா சுஜா, நெக்ஸ்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். ஏன்னா இது 1651, இது வந்து 1641. கரெக்டா? சோ இத வந்து கரெக்டா மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். காலவரிசைப்படுத்து கொஸ்டின் கேட்டாலும் பின்னாடி ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது அக்பர் இருக்காரு இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. ஏன்னா அக்பரை கொண்டு வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ல வந்து ஜாயின் பண்ணி விடுவோம். என்னன்னா, இவரு 1579ல 2 பிரீஸ்ட், போர்ச்சுகீஸ் பிரீச்ச வந்து ரெக்வெஸ்ட் பண்ணாங்க, வாங்க இந்தியாவுக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றோம். இது கரெக்டா தப்பா? அக்பர் 1579ல போர்ச்சுகீசியர் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றாங்க, 2 வெல் எஜுகேட்டட் பிரீஸ்ட் ஃப்ரம் போர்ச்சுகீஸ் எங்களுக்கு வேணும், அனுப்பி வைங்க அப்படின்னு இன்வைட் கொடுக்குறாரு.
இந்த பாயிண்ட் வந்து கரெக்ட் தான். ஏன்னா அவர் தீனிலாகி தான். இருந்தாலும் எல்லா மதத்துல இருக்கிற குட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா? என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குன்னு. சோ அதுக்காக போர்ச்சுகீஸ் ஃப்ரீட்ஸ் வந்து கூப்பிட்டிருப்பாங்க. அவங்க 2 பேர் பெருசா இருக்கு. இருந்தாலும் ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொடால்டோ அக்வாவிவா, இன்னொன்னு ஆண்டோனியோ மான்செரைட். ஓகே, இது 2மே வந்து எங்க இருக்குன்னா ஸ்பெக்ட்ரம் புக்ல இருக்கு. ரொம்ப டீப்பா கேட்க மாட்டாங்க. கேட்டா ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது சரி, ஒரு ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயாவது வந்தா கூட நீங்க கரெக்ட் பண்றதுக்கு பாருங்க. அவ்வளவுதான். எங்க இப்ப சொல்லுங்க, இந்தியாவுல இருந்து கடைசியா போன யூரோப்பியன் யாரு? போர்ச்சுகீஸ். போர்ச்சுகீஸ். சதி ஒழிப்பு பண்ண போர்ச்சுகீஸ் ஆளுநர் யாரு? அல்போன்சோ டி அல்புகர்க். வெரி குட், அல்போன்சோ டி அல்புகர்க். சோ இது ஒரு சீர்திருத்தம் தானே. சோ அவங்க அல்போன்சோ டி அல்புகர்க்கு பேர் கொடுக்காட்டியும் சதி ஒழிப்புல வந்து போர்ச்சுகீசியரா டச் அப்படின்னு கேட்டா போர்ச்சுகீசியர் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. பிரிண்டிங் பிரஸ் யார் இப்ப நம்ம பார்த்தோம்? சீகன் பால்கு. சீகன் பால்பு பார்த்தோம். இப்போ வாஸ்கோட காமா 1498ல வந்தார் இல்லையா? அவருக்கு ஹெல்ப் பண்ண மாலுமி யாரு? ஒரு பைலட் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. மாலுமி தான், சொல்லுங்க. அப்துல் மாஜித். வெரி குட். குஜராத்தி. ஓகே, குஜராத் பைலட். அவர் பேர் என்னன்னா அப்துல் மஜீத் அப்படிங்கிறவர் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இந்த அளவு கேட்பாங்கன்னு தெரியல, பட் நம்ம படிச்சுக்கலாம். சுதேசி 4G சர்வீஸ் எங்கப்பா ஸ்டார்ட் பண்ணாங்க? இப்பதான் நம்ம பார்த்தோம். ஒடிஷா. கேப் ஆஃப் குட் ஹோப். இதை அடைஞ்சது யாரு? ஆப்பிரிக்காவோட நன்னம்பிக்கை முனை. இதை அடைந்தது யாரு? எந்த யூரோப்பியன்னு கேக்குறேன். டயாஸ். பார்த்தலோமியா டயஸ். டயஸ். இவர் போர்ச்சுகீசியரா? எஸ் மேடம். இவர் இந்த நன்னம்பிக்கை முனைய அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் வாஸ்கோட காமா வந்து காலிக்குட்டை அடைந்தார் அப்படின்னு சொல்றேன். இந்த பாயிண்ட் கரெக்டா? கரெக்ட் தான் மேம். ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த குட் ஹோப்புக்கு வந்தது 1487லயே வந்துட்டாங்க. ஓகே, பார்த்தலோமியா டயஸ். ஓகே, டச் இருக்காங்க இல்லையா? டச் வந்து கடலூர்ல தேவனாம்பட்டினம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. இது யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க? டச் 1608ல கடலூர்ல செட்டில்மெண்ட்டுக்காக பெர்மிட் வாங்கியிருப்பாங்க. யார் பர்மிஷன் கொடுத்தது? ஏன் இது இம்பார்ட்டன்ட்னா, லேட்டரா அந்த இடம் தான் என்னவாயிருக்கும்னா செயின்ட் டேவிட் போர்ட்டா மாறி இருக்கும். அதனாலதான் இந்த பாயிண்ட் கேக்குறேன். யார் நாயக்கர். என்னப்பா சொல்லுங்க இன்னொரு டைம். முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர். ஓகே, செஞ்சியை சார்ந்த கிருஷ்ணப்ப நாயக்கர். ஓகே, செஞ்சியை சார்ந்த கிருஷ்ணப்ப நாயக்கர் தான் என்ன வருஷம் கடலூர்ல செட்டில்மெண்ட் அலோவ் பண்ணிருப்பாங்க? டச்ச வருஷம் சொல்லுங்க. 1608. 1608ல டச்சுக்கு வந்து கடலூர்ல எக்ஸாக்டா தேவனாம்பட்டினம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வந்து அலோவ் பண்ணிருப்பாங்க. லேட்டர் இதுதான் என்னவா மாறுச்சு? என்ன ஃபோர்ட்டா மாறுச்சு? செயின்ட் டேவிட் போர்ட்டா மாறுச்சு. ஓகே, யாரு வந்து இந்தியாவில இருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு முதலாக அனுப்பப்பட்ட போர்ச்சுகீசிய ஆளுநர்? 1505ல அனுப்பியிருப்பாங்க. யாரு? வெரி குட், அல்மெய்டா வந்து ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு படிச்சிருக்கோம். அது என்னப்பா? ப்ளூ வாட்டர் பாலிசி. குட், ப்ளூ வாட்டர் பாலிசி. தமிழ்ல என்னப்பா? தமிழ்ல படிச்சவங்க யாரும் சொல்லுங்க. நீல நீர் ப்ளூ வாட்டர் பாலிசி, நீல நீர் கொள்கை. இப்போ வாஸ்கோட காமா எத்தனை டைம் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க? 3 டைம்ஸ் வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ என்னென்ன வருஷம் ஞாபகம் இருக்கா சொல்லுங்க. 1498, 1502, 1501, 1524. இது எந்த வருஷம் இறந்திருப்பாருன்னா 1524ல வந்து இறந்திருப்பாரு. என்ன பிளேஸ்ல இறந்திருப்பாரு? 1524 டிசம்பர்ல கொச்சியில வந்து இறந்திருப்பாங்க. ஓகேவா? 2வது டைம் வரும்போது எத்தனை கப்பலோட வந்தாங்கன்னு சொல்லுவாங்க? 20 கப்பல். ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப 13 கப்பல்கள்ல 100 வீரர்கள் பக்கம் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
இந்த அளவு கப்பல் வீரர்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்க படிச்சத வச்சு நான் சொல்றேன். எங்க இந்த 3 வருஷம் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. 1498, 1498, 1502, 1501, 1524. 1524 எந்த இடத்துல இறந்தாங்க? கேரளா கொச்சின். ஓகே. எந்த பிளேஸ் வந்து போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகர், ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ்? கொச்சின். குட். கொச்சி தான் ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கதான் அவங்க இறந்திருக்காங்க. ஓகேவா? அல்மெய்டா எதுக்காக நம்ம அப்ப பார்த்தோம்? 2 விஷயத்துக்காக அல்மெய்டா பார்த்தோம். ப்ளூ வாட்டர் பாலிசி, ப்ளூ ஃபர்ஸ்ட் வாட்டர் பாலிசி அண்ட் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் ஃபர்ஸ்ட் கவர்னர் போர்ச்சுகீஸ் பை போர்ச்சுகீஸ் டு இந்தியா. இயர் என்ன பார்த்தோம்? 1505. 1505. ஆனா உண்மையிலேயே அந்த இந்தியாவுல போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையிலேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணவரு அப்படின்னு ஒரு ஆளுநர் பார்ப்போம். அது யாரு? அல்புகர்க். அல்போன்சோடி அல்புகர்க். அல்புகர்க்கு கோவாவை கேப்சர் பண்ணாரு அப்படின்னு சொல்றேன். இந்த பாயிண்ட் கரெக்டா? கரெக்ட் தான் மேம். இயர் மேடம் 1510. 1510. இந்த கோவா போர்ச்சுகீசியரோட கேபிட்டலா மாறுச்சுன்னு சொல்றேன். இந்த பாயிண்ட் கரெக்டா? கரெக்ட் தான் மேம். கரெக்ட். இது யார் மாத்துனது? அவருக்கு அடுத்து வந்தவரு நினோடிக்கு குன்ஹா தான் நினோடி குன்ஹா தான் மாத்திருப்பாரு. வருஷம் 1513. எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம்? 3 வருஷம். 20 வருஷத்துக்கு அப்புறம். கேப்சர் பண்றது யாருப்பா? அல்புகர்க்கு. அத வந்து கேபிட்டலா மாத்துறது யாரு? நினோடி குன்ஹா. இப்போ அல்புகர்க்கு குன்ஹா இவங்க 2 பேர்ல யாரு வந்து இந்திய பெண்களுடனான திருமணம் உறவு வச்சிருப்பாங்க? அல்புகர்க். நினோடி குன்ஹா. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னதுதான். அல்புகர்க் தான் மேரேஜ் பெண்களுடன் வந்து, அதாவது இந்திய பெண்களுடன் மேரேஜ் வந்து வச்சிருப்பாங்க. இவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் விஜயநகர எம்பையரோட நல்ல ஸ்மூத்தான ரிலேஷன் வச்சிருப்பாங்க. அதுவும் அல்புகர்க் தான் மேம். அதுவும் பாத்தீங்கன்னா அல்புகர்க் தான். யாரு வந்து குஜராத்ல பகதூர் ஷாட்ட இருந்து பசீன் பகுதியை கேப்சர் பண்ணிருப்பாங்க? நினோடி குன்ஹாவா? குட். குன்ஹா தான். இப்ப நீங்க சொல்லுங்க, கோவா கேப்சர் பண்ணது, கோவா கேபிட்டல் ஆனது, பசீன் பகுதி வந்து கேப்சர் பண்ணது டையூ டாமன். இதெல்லாமே வந்து போர்ச்சுகீசியர்கிட்ட தன் வசம் வந்தது. சால்செட் இத வந்து காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்கலாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஈஸியா எழுதிடலாம். கோவா வந்து கேப்சர் பண்ணது 1510. இது வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலா சேஞ்ச் பண்ணது 1530. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. குஜராத்ல வந்து பகதூர் ஷா கிட்ட இருந்து பசீன் பகுதியை வாங்கியிருப்பாங்க. அது வந்து 1534. இந்த 4மே யார் பண்ணிருப்பாங்க? நினோடி குன்ஹா தான் வந்து பண்ணிருப்பாங்க. நம்ம சொல்லும் போதே டாமன் டையூன்னு சொல்லுமா, டையூ டாமன் சொல்லுமா? டையூ டாமன். ஓ அப்படியா? சரி, நான் டையூ டாமன் தான் சொல்லுவேன். டையூ டாமன் இப்படி வச்சுக்கோங்க. டையூ வந்து 2 லெட்டர், டாமன் 3 லெட்டர் நான் வச்சுங்க. டையூக்கு அப்புறம் தான் டாமன். டையூ வந்து 1537. ஓகே. டாமன் வந்து நமக்கு என்ன இயர்னு கொடுக்கல. ஆனா எப்படி கொடுத்தாங்கன்னா, டையூவை கைப்பற்றிய பிறகு குஜராத்தோட உள்ளூர் தலைவர்களிடமிருந்து டாமனை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் சால்செட் வந்து 1548. வேற எங்க சோர்ஸ்ல கிடைக்குதான்னு பாக்குறேன் டாமனோட வருஷம். ஆனா டையூக்கு அப்புறம் தான் டாமன், சால்செட்டுக்கு முன்னாடி டாமன், பசீன்கெல்லாம் பின்னாடி அப்படி நாம வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆனா இதெல்லாம் பண்ணது யாருன்னு கேட்டா நியோடி குன்ஹா அவங்க தான் வந்து பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இது நம்ம கேட்டாச்சு. புகையிலை சாகுபடி இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? போர்ச்சுகீஸ். சீஹன்வால்குக்கு முன்னாடியே வந்து அச்சு எந்திரம் யார் பண்ணிருப்பாங்க? போர்ச்சுகீஸ் தான். 1556. ஆனா நல்லா கம்ப்ளீட்டா இருந்திருக்காது. லெட்டர்ஸ் எதுவுமே வந்து கரெக்டா அச்சுப்படி வந்து இருக்காது. ஓகேவா? ஆனாலும் வந்து கோவாவுல வந்து ஒரு நூலை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அது என்ன நூல்பா? 1563ல இந்திய மருத்துவ தாவரங்கள், இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படிங்கிற இது வந்து பண்ணிருப்பாங்க. ஓகே. சோ 1739 இந்த டேட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் வந்து கோவா, டையூ டாமன் இந்த இடத்தை எல்லாமே வந்து ஆட்சி பண்ணிருப்பாங்க. டச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தொடங்கின வருஷம்ப்பா. டச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தொடங்கின வருஷம் 1602. பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா எப்படி டிஃபரெண்டா கொடுப்பாங்கன்னா நெதர்லாந்து தான் டச்சுக்காரங்க. சோ நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி. வெறும் யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு கேட்டாலும் டச்சு தான். ஓகே.
சரி, ஓகே. இவங்க இந்தியாவுக்கு வந்த அப்புறம் அவங்க வர்த்தக மையத்தை எந்த இடத்துல நிறுவுனாங்க? டச்சுக்காரர்கள் வர்த்தக மையத்தை எந்த இடத்துல நிறுவுனாங்க? மசூலிப்பட்டினம். ம். மஜூலி அப்படிங்கிற ரிவர் எதோட ரிலேட் ஆயிருக்கு? மஜூலிக்கு. பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா. ஓகே. சோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர் கிட்ட இருந்து அம்பாயினா அப்படிங்கிற இடத்த வந்து கேப்சர் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல தான் அம்பாயினா படுகொலைங்கிறது நடந்திருக்கும். இந்த அம்பாயினாவை கேப்சர் பண்ண வருஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1605. சோ மசூலிப்பட்டினம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இது. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்தை இவங்க தலைநகரா மாத்திருப்பாங்க. டச்சுக்காரர்கள்னாவே இந்த ஊர் தான். அது என்னன்னு சொல்லுங்க. நாகப்பட்டினம். ஃபர்ஸ்ட் வந்து மசூலிப்பட்டினம்பா. நாகப்பட்டினம். அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துக்கு முன்னாடி இன்னொரு இடம் வரும். புலிக்காட்டா மேம். வெரி குட். புலிகேட். புலிவேற்காடு, பழவேற்காடு அதத்தான் டச்சுக்காரரோட தலைநகரமா இருந்துச்சு. புரியுது. அப்புறம் நீங்க சொன்ன நாகப்பட்டினம்க்கு மாத்திருப்பாங்க. அந்த வருஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1690. இப்ப இந்த டைம்ல மாத்திருப்பாங்க. சோ இவங்க என்னென்ன பிளேஸ்ல இருந்தாங்க? நாகப்பட்டினம் இருந்திருக்காங்க, சூரத், சின்சுரா, கொச்சின்னும் இவங்க பின்னாடி வந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து மசூலிப்பட்டினமும் பழவேற்காடும் நாகப்பட்டினம் மட்டும்தான். அம்பாயினா படுகொலையோட வருஷம் என்ன பார்த்தோம்ப்பா? 1623. 1623ல 10 ஆங்கில வியாபாரிகளை கொண்டிருப்பாங்க. 9 ஜாப்பனீஸ் ஜாப்பனீஸையும் வந்து கொண்டிருப்பாங்க. கொண்டிருப்பாங்க. ஓகேவா? ஆனா இதுக்கு பதிலா ஆங்கிலேயர்கள் இவங்களை தோற்கடிச்சிருப்பாங்க. அது என்ன போர்? 1759ல டச்சு வெர்சஸ் இங்கிலீஷ் தான் வின் பண்ணிருக்கும். இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இப்ப அம்பைனா படுகொலைன்னா அதான் ஃபெடரா போறாங்க. வெரி குட். பெடரா டச் வெர்சஸ் இங்கிலீஷ் தான் வந்து வின் பண்ணிருப்பாங்க. சோ எந்த வருஷத்துல டச் அவங்களோட ட்ரேடிங் சென்டர் எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைச்சு வெளியே போனாங்க இந்தியா விட்டு? 1825. 1795லயே பாத்தீங்கன்னா முழுமையாக ஆங்கிலேயர்களிடம் வந்து ஒப்படைச்சிருப்பாங்க டச். அப்புறம் இந்தோனேஷியாலே ட்ரேட் பண்ணிக்கலாம்னு இந்தோனேஷியா பக்கம் போயிருப்பாங்க. மேம் அப்ப 1845 போட்டிருக்காங்க. எதுலப்பா? மேம் புக்ல தான் மேம். ஃபர்ஸ்ட் 1795ல கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா 1845ல அப்பப்ப அவங்க வந்து அப்பப்ப ட்ரீட்டி ஒண்ணு போட்டு நீங்க இந்த பகுதியெல்லாம் இழந்துருங்க, இந்த பகுதி மட்டும் வச்சுக்கோங்கன்னு ஏதோ அங்கங்க சின்ன சின்ன இப்போ ஒரு பெரிய பஜார்ல ஒரு கடையோ 2 கடையோ இவங்களது இருக்கும். ஓகே மேம். கம்ப்ளீட்டா போனது 1845 போட்டிருப்பாங்க. இவங்க ஓகே மொத்தமா மேம். நிறைய பிளேஸ் இழந்தது 1895. ஓகே மேம். 1895 ஸ்பெக்ட்ரம்ல இருக்கு. 8th புக்லயும் இதே டேட்டா தான் பார்த்திருக்கேன். ஓகே மேம். ஓகே மேம். நோட் பண்ணிக்கோங்க. ஆனா 2 டேட்டா கொடுத்திருந்தாங்க மேம் ஸ்கூல் புக்லயுமே. நீங்க சொன்ன இயர் ஆமா கொடுத்திருந்தாங்க. ஆமா அது பின்னாடியே அந்த டேட்டாவும் கொடுத்திருந்தாங்க. 45 எஸ் நான் கொடுத்திருக்காங்க. பார்த்தேன். எஸ். ஓகே மேம். கெல்ட்ரியா கோட்டைப்பா யாரோடது? கெல்ட்ரியா கோட்டை. டச் தான் மேம். கெல்ட்ரியா கோட்டை வந்து டச்சோடது. என்ன வருஷம்? 1613. இது எங்க? இந்த கோட்டை எங்க கட்டியிருப்பாங்க? கெல்ட்ரியா கோட்டை எங்க கட்டியிருப்பாங்கப்பா? புலிகேட். வெரி குட். புலிகேட், கெல்ட்ரியா கோட்டை, டச். புனித பிரான்சிஸ் ஆலயம் அது எந்த இடத்துல இருக்கு? புனித கொச்சி. செயின்ட் பிரான்சிஸ். குட். கொச்சி. கொச்சி. லூயிஸ் கோட்டை? செயின்ட் லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. குட். பாண்டிச்சேரி. புனித ஜார்ஜ் கோட்டை நமக்கு தெரியும். டேவிட் கோட்டை? புனித டேவிட் கோட்டை? கடலூர். கடலூர். புனித டேவிட் கோட்டை வந்து கடலூர். எஸ் கடலூர் தான். ஓகே. 1608ல ஜஹாங்கீர் அவைக்கு எந்த மாலுமி வந்து வந்திருப்பாங்க பர்மிஷன் கேட்கறதுக்காக ட்ரேடிங் சென்டரை சூரத்துல அமைக்கணும் அப்படின்னு பெர்மிஷன் கேட்கறதுக்காக யார் வந்திருப்பாங்க? வில்லியம் ஹாக்கின்ஸ். வெரி குட். ஹாக்கின்ஸ் வந்திருப்பாங்க. பெர்மிஷன் கிடைச்சதா? நோ மேம். பர்மிஷன் கிடைக்கல. அப்புறம் மறுபடியுமே ஜஹாங்கீர் அவைக்கு இன்னொருத்தர் வந்திருப்பாங்க. அவங்க தான் வந்து அவங்க மூலமா தான் பெர்மிஷன் கிடைச்சிருக்கும். அது யாரு? 1615ல வருவாங்க. ஜேம்ஸ் 1 அந்த மன்னர் தான் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. சர் தாமஸ் ரோ. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் 1606ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. 1608ல யார் வராங்கப்பா ஜஹாங்கீர் அவைக்கு? வில்லியம் ஹாக்கின்ஸ். வில்லியம் ஹாக்கின்ஸ் வராங்க. பர்மிஷன் கிடைச்சிடுதா? நோ மேம். கிடைக்கல. ஏன்னா வந்து இவங்க தலையீடு. யாரோட தலையீடு? போர்ச்சுகீஸோட தலையீடுல. அப்புறம் லேட்டர் பாத்தீங்கன்னா இந்த கடல் பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸே வின் பண்ணிடுவாங்க இங்கிலீஷ். அதனால வந்து
இவங்களுக்கு ரெகக்னைசேஷன் கொடுத்திருப்பாங்க. 1615ல யார் வராங்க? ஸோ தாமஸ் ரோ. சர் தாமஸ் ரோ. யாரோட அவைக்கு? அதுவும் யாரோட அவைக்குதா? ஜஹாங்கீரோட அவைக்கு. ஜஹாங்கீர் அவைக்கு. சோ இவர் வந்து எந்த இடத்துல சர் தாமஸ் ரோ தங்கியிருந்தாரு 3 இயர்ஸ்னு படிப்போம்ப்பா. ஆக்ரால 3 வருஷம் தங்கியிருப்பாரு. 3வது வருஷ இறுதியில தான் அவருக்கு ட்ரேட் பண்ணிக்கலாம், வணிகம் செய்யற உரிமை வந்து வாங்கியிருப்பாங்க. 3 இடம் சொல்லுவாங்க வணிக மையங்களை பர்மிஷனுக்கு அப்புறம் 3 இடத்துல வந்து ட்ரேடிங் சென்டர் வச்சிருப்பாங்க. இங்கிலீஷ் என்னென்னப்பா? சூரத்து, சூரத்ல ஆக்ரா, இன்னொன்னு வந்து அகமதாபாத், இன்னொன்னு ரோச். இது எல்லாமே இந்த இடத்துல எல்லாம். அப்புறம் மசூலிப்பட்டினத்திலயுமே வந்து அவங்க ட்ரேடிங் சென்டர் வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம 1639ல என்ன படிச்சோம்? பிரான்சிஸ் டே வந்து சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் கிட்ட இருந்து அந்த கோட்டை வாங்கியிருப்பாங்க, அந்த பிளேஸ் வாங்கியிருப்பாங்க. அங்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வந்து கட்டி முடிச்சிருப்பாங்க. என்ன வருஷத்துல? 1641. இதுதான் ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை அப்படின்னு சொல்றோம். மேம் அப்போ அந்த சூரத் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி சொல்லுவாங்கல்ல, அது எந்த இயர் அண்ட் எந்த ரீசன்னால அந்த பிளேசஸ் கிடைச்சது மேம்? 1613லப்பா. 1613ல சூரத்ல கிடைச்சிருக்கும் பெர்மிஷன். ஆங்கில வர்த்தக மையத்தை அமைக்கிறதுக்கு அனுமதிச்சிருப்பாங்க. இதுக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, சூரத்துக்கு பக்கத்துல ஒரு கடல் போர் நடக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கில தளபதி இருப்பாங்க. அவர் பேரு தாமஸ் பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணிருவாரு, போர்ச்சுகீசியரை வந்து டிஃபீட் பண்ணிருப்பாங்க. இதனால ஜஹாங்கீருக்கு பரவாயில்லையே, போர்ச்சுகீசியரே நீங்க வீழ்ச்சி அடைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 1613ல அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்திருப்பாங்க வர்த்தக மையத்தை சூரத்துல அமைக்கிறதுக்காக. சூரத்துல மட்டும். இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஆங்கிலேயரோட தலைமை இடமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இது ஒரு வெற்றி மட்டும் இல்லாம அடுத்த வருஷமே 1614ல பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் டவுன் இன்னொருத்தர் இருப்பாரு. நிக்கோலஸ் டவுன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து, அது வந்து இங்கிலீஷ்காரர் தான். அவங்க மறுபடியும் போர்ச்சுகீசியரை வந்து வெற்றி பெற்றாங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல கௌரவமா இருக்கும். அதே மாதிரி 15ல வந்து சர் தாமஸ் ரோவும் வந்தாரு. அதனால நீங்க மறுபடியும் இன்னும் 3 பேர்ஸ்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வணிக உரிமை ஃபுல்லுமே கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் வர்த்தக மையம், அதுக்கப்புறம் வணிக மையமா ஆயிடுச்சு. தட் இஸ் வர்த்தக மையம்னா என்ன, ஒரு நிறைய பெரிய பிளேஸ்ல ஒரு சின்ன இடம் தான் கொடுப்பாங்க. இதுல வணிக மையம்னா நீங்க இங்கிலீஷ் தான் அந்த இடத்துல, அதாவது ஆக்ரால வணிக மையம் இருந்தா அது ஆங்கிலேயருக்கு மட்டும்தான். அகமதாபாத், புரோச் இந்த மாதிரி இடத்துல இருக்கும். ஓகேவா? இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 1-2 கொஸ்டின் தான் வரும். 150 கொஸ்டின்ங்கிறதுனால இந்த டாபிக்க பார்க்கலாம். ஐஎன்எம் சைட்ல நமக்கு இனி மார்க் ஸ்கீம் கொடுக்கல இல்லையா? ஐஎன்எம்ல இருந்து எவ்வளவு மார்க் கேட்பாங்க, பாலிட்டில இருந்து எவ்வளவு மார்க் கேட்பாங்கன்னா இன்னும் நமக்கு மார்க் ஸ்கீம் கொடுக்கல. கொடுத்தாலும் இந்த ஏரியாவை அவங்க டச் பண்ணாலும் தான் பண்ணுவாங்க. ஆனா நம்ம எல்லாத்தையுமே டச் பண்ணிடணும். 1 ஹவர்னாலும் 1 ஹவர், ஒரு நாளுக்கு 3 மணி நேரம் வந்து ஒவ்வொரு டாபிக்கு 3 ஹவர்ஸ் போட்டுக்கணும். 2 ஹவர்ஸ் படிக்கணும், 1 ஹவர் ரிவிஷன். அதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் டெஸ்ட் வைக்கிறதுக்கு, டெஸ்ட் எழுதுறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் வந்து பெஸ்ட். சரி, அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வில்லியம் கோட்டை. வில்லியம் கோட்டை எந்த இடத்துல கட்டினாங்க? பெங்கால், கல்கட்டா. கல்கட்டா. ஓகே. ஆனா இது ஆக்சுவலா சுதாநுதி அப்படிங்கிற பிளேஸ்ல தான் கட்டியிருப்பாங்க இல்லையா? சுதாநுதி அப்படிங்கிற பிளேஸ்ல 1696ல தான் வில்லியம் கோட்டை கட்டியிருப்பாங்க. ஆனா அப்ப நேம் வந்து வில்லியம் கோட்டைன்னு இருக்காது. இந்த வில்லியம் கோட்டைன்னு நேம் வந்தது என்ன வருஷம்ப்பா? 1700 தான் நேம் வந்து வந்திருக்கும். ஓகேவா? சோ யார இந்த 1690 இந்த காலகட்டத்துல தான் சுதாநிதியில வந்து ஒருத்தங்க வர்த்தக மையம் நிறுவியிருப்பாங்க ஆங்கிலேயர். அவர் பேர் என்ன? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பெங்கால் சைடு, கல்கட்டா சைடு வந்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜாப் சார்னாக் அப்படிங்கிறவங்க 1690ல சுதாநிதி அப்படிங்கிற இடத்துல வர்த்தக மையம் நிறுவிருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலா ஒரு 3 கிராமம் இருக்குப்பா. அந்த 3 கிராமத்தோட ஒரு ஜமீன்தாரி ரைட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க கிழக்கிந்திய கம்பெனி. இந்த 3 கிராமம் சேர்ந்துதான் கல்கத்தாங்கிற ஒரு நகரமாவே மாறி இருக்கும். அந்த 3 கிராமங்களோட பேர் சொல்லுங்க. அதுல ஒண்ணு நான் சொல்லிட்டேன், சுதாநுதின்னு. இங்கதான் அந்த போர்ட் கட்டினாங்கன்ட்டு. இன்னொன்னு ஞாபகம் இருக்கா? ஓரளவு அந்த பேரோட கோவிந்தபூர், கல்கட்டா. குட். கோவிந்தபூர். இன்னொன்னு காளிகட்டம். சோ அதனாலதான் அது காளிகட் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி
கல்கட்டா அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. சரியா? சோ எங்க சொல்லுங்க, வில்லியம் கோட்டை இந்த 3 கிராமத்துல எந்த கிராமத்துல கட்டியிருக்காங்க? சுதாநுதி. சுதாநிதியில. என்ன வருஷம் கட்டினாங்க? 1696. 1696. இது வில்லியம் கோட்டைன்னு பேர் மாத்துனது என்ன வருஷம்? 1700. சுதாநதியில யார் ஒரு வர்த்தக மையத்தை நிர்வகிப்பாங்க 1690? ஜாப் சார்னாக். ஜாப் சார்னாக் சார்னாக். பண்ணாங்க. ஓகேவா? ஜமீன்தாரி உரிமை வந்து இந்த 3க்குமே பெற்றது வந்து ஆங்கிலேயர்கள் பெற்றாங்க. ஓகேவா? அப்புறம் நமக்கு இந்த கதையெல்லாம் தெரியும். பிளாசி போரு, பக்சார் போரோட விளைவா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், அதுல நம்ம மராத்தா போர், மைசூர் போர், அதோட வருஷம், அதோட ட்ரீட்டி எல்லாம் பார்க்கலாம். இப்ப வந்து இந்த அளவு போதும். டேனியர்கள் வந்த வருஷம் சொல்லுங்கப்பா. டேனியர்கள் 1616. ஓகே, யாரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க? அந்த டென்மார்க் அரசர் பேர் கூட இருக்குமே. கிறிஸ்டியன் 5. கிறிஸ்டியன் 4 இவங்க தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இவங்க தரங்கம்பாடியில எப்ப செட்டில்மெண்ட் பண்ணாங்க? வருஷம், தரங்கம்பாடியில செட்டில்மெண்ட் ஆன வருஷம். தரங்கம்பாடி, செராம்பூர், இந்த 2 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தரங்கம்பாடி, செராம்பூர். 1620. குட். தரங்கம்பாடியில டச் வந்து டேனியர்கள் வந்து பாத்தீங்கன்னா 1620. அடுத்தது ஷெராம்பூர் பெங்கால்ல இருக்கு 1676. ஷெராம்பூர்ல என்ன ஃபேக்டரி பாப்போப்பா? நம்ம இந்தியாவுல இந்த Paper factory. பேப்பர் ஃபேக்டரி. ஃபர்ஸ்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரி வந்து ஷெராம்பூர் பெங்கால்ல தான் வந்துச்சு அப்படின்னு படிப்போம். ஓகேவா? ஷெராம்பூர் வந்து டேனியர்களோட இந்திய தலைமையிடமா இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த போர்ச்சுகீசியரை வெற்றி பெற்று டேனியர்கள் டச்சை வெற்றி பெற்று வாங்கியிருப்பாங்க. டோட்டலா மொத்தமா வெளியேறினது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கள் குடியேற்றங்கள் எல்லாமே ஒன்னா ஆப்ஷன் 1845 இருக்கணும். இல்லைன்னா என்ன வருஷம் இருக்கணும்? 1795. இருக்கணும். ஓகே, இதுதான். தரங்கம்பாடியை வந்து டேனியர்கள் என்னன்னு சொல்லி அழைத்தார்கள்ப்பா? டான்ஸ்பர்க். டான்ஸ்பர்க். இவங்கதான் சீகன் பால்கோவை வந்து டென்மார்க் அரசர் வந்து இந்தியாவுக்கு அழைச்சாரு. இவங்கதான் வந்து அச்சுக்கூடத்தை முழுமையான அச்சுக்கூடம்னா சீகன் பால்கு தான் வருவாங்க. ஓகே, பிரெஞ்சுக்காரர்கள் என்ன வருஷம்? அத பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்லிருங்க. 1664. யாரு அங்க? 4 கிறிஸ்டின், இங்க 14 லூயியோட அமைச்சர் பேர் என்ன? கால்பர்ட் தான் வந்து பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இவங்க வந்து எங்க ஆரம்பிச்சாங்க முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை? ஃபர்ஸ்ட் சூரத்ல. யாரோட தலைமை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரான்காய்ஸ் கரோன். ஏன்னா இவரோட தலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா 1667 இந்தியாவுக்கு ஒரு குழு அனுப்பிச்சிருப்பாங்க பிரெஞ்சுக்காரர்கள். அவ்வளவுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில குடியேற்றம் நிறுவியிருப்பாங்க. யாரு? பீஜப்பூர் ஆட்சியாளர் ஷெர்கான் லோடி கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு மார்டின், இவங்களே தான் பிரெஞ்சு தான். மார்டின் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில குடியேற்றத்தை நிறுவியிருப்பாங்க. இங்கதான் என்ன கோட்டை பார்த்தோப்பா? லூயிஸ் ஃபோர்ட். செயின்ட் லூயிஸ். அது கட்டினது யாரு? அதுதான் பிரெஞ்சு தான். இப்ப யாரு சூரத்ல? பிரான்காய்ஸ் மார்டின் அப்படிங்கிறவங்க தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரநாகூர் அப்படிங்கிற நகரம் வந்து நிர்மாணிச்சிருப்பாங்க கல்கத்தாக்கு அருகில. அது என்ன வருஷம்னா 1673. 1673ல பிரெஞ்சுக்காரர்கள் வந்து சந்திரநாகூர் அப்படிங்கிற ஒரு நகரை நிர்மாணிச்சிருப்பாங்க. எதுக்கு அருகிலேன்னு பாத்தீங்கன்னா கல்கத்தா. சோ இந்த மாதிரி மாஹி, கல்கத்தா, பாலசோர் இந்த இடம்லாம் இவங்களது வந்துச்சு. ஞாபகம் வச்சுக்கணும். சென்னை மாநகராட்சி வருஷம் சொல்லுங்க. 1688. அட்மினிஸ்ட்ரேட் பண்ணது மேயர் பிளஸ் 12 10 admirals. ஓகே, 10 or 12 மேம்? 12 என்ன சொன்னீங்க? சாரிப்பா, 12. போர்ச்சுகீசியர்களிடம் இருந்து 3 பிளேஸ், இம்பார்ட்டன்டான 3 பிளேஸ டச்சுக்காரர்கள் வாங்கியிருப்பாங்க. அது என்னென்ன பிளேஸ்? அந்த 3 பிளேஸ் என்னென்ன வருஷமோட? புலிகாட், காரைக்கால்,
அவ்வளோ இல்ல 3 தரங்கம்பாடி 1620, தூத்துக்குடி வாங்கியிருப்பாங்க 1658, நாகப்பட்டினம் வாங்கியிருப்பாங்க 1659. ஓகேவா? இந்த நாகப்பட்டினத்தை தான் என்ன பண்ணுவாங்க, வர்த்தக தலைநகரா மாத்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ போர்ச்சுகீசியர்களுக்கு 2 எய்ம் இருந்துச்சுன்னு சொன்னோம். என்னென்ன? ட்ரேடு, மிஷினரிஸ். ட்ரேடு, மதமாற்றம் பண்ணணும். இந்த 2 விஷயம் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டச்சுக்கு அந்த மாதிரி இருந்ததா? டச்சுக்கு அந்த மாதிரி கிடையாது. அவங்க என்ன மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க? ட்ரேட் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அடிமை வியாபாரம் செய்வாங்க. மனுஷங்களை இங்கிருந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அடிமைகளா வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க. போர்ச்சுகீசியர் மட்டும்தான் மதச்சார்பாவும் இருந்தாங்க, வர்த்தகமாவும் இருந்தாங்க. அதுவும் மதச்சார்புக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க போர்ச்சுகீசியர். சோ போர்ச்சுகீசியரோட வீழ்ச்சிக்கு அது ஒரு காரணமா இருந்தது. தரங்கம்பாடினா என்ன மீனிங்பா? தரங்கம்பாடினா என்ன மீனிங்? இது புக்ல கொடுத்திருப்பாங்க. நான் உனக்கு கொடுத்த நோட்ஸ்ல இருக்குது. தரங்கம்பாடினா இசை பாடும் அலைகள். தரங்கம் அப்படின்னா அலைகள்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அலைகளை கொண்ட கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டான்ஸ்பர்க் அப்படின்னு டேனியர்கள் வந்து அழைப்பார்கள் அப்படின்னு நம்ம படிச்சோம். கரெக்டா? இவர் எப்ப ஜெருசலேம், சீகன் பால்க்கு எப்ப ஜெருசலேம் தேவாலயம் கட்டினாங்க? வருஷம் 1718. குட். 1718. 1707 என்ன டேட்டா படிச்சோம்? அவரு ஸ்கூல் டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல். டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல் இன் வேர், விச் பிளேஸ்? தரங்கம்பாடி. எந்த பிளேஸ்ல? தரங்கம்பாடி. இவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவரா? சீகன் பால்க். இவர் எந்த டென்மார்க் கிங் வந்து தரங்கம்பாடிக்கு அனுப்பிச்சு வச்சாங்க, சென்ட் பண்ணாங்க? ஃப்ரெட்ரிக் அவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் வச்சது யாரு? முழுமையான பிரிண்டிங் பிரஸ்னா யாரு சொல்வீங்க? சீகன் பால்கு. ஓகே. பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வருஷம் சொல்லுங்க ஒன்ஸ் அகைன். 1664. எஸ். ஓகே. புனித லூயிஸ் கோட்டை கட்டினது யாரு புதுச்சேரியில? பிராங்கோயிஸ் மார்டின். கோவா போர்ச்சுகீசியரோட ஹெட் குவார்டர்ஸா மாறினது என்ன வருஷம்? 1510ல வந்து கேப்சர் பண்ணிருப்பாங்க. 1530ல கேபிட்டலா மாறி இருக்கும். யார் கேப்சர் பண்ணது? அல்புகர்க். போர்ச்சுகீசியர்களோட ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் எங்க? போர்ச்சுகீசியர்களோட ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் கொச்சின். 1522ல. அதுக்கு முன்னாடியே சாந்தோம் மயிலாப்பூர்ல ஒரு சின்ன இருந்திருப்பாங்க. மயிலாப்பூர் சென்னை. ஓகே. அப்ப அந்த கொச்சின்றது என்னது மேம்? கொச்சின் அது ட்ரேட் சென்டர்ப்பா. செட்டில்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இங்கதான் வந்திருக்கும். ஓகேவா? மசூலிப்பட்டினத்துல வந்து 1605ல தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க டச். இப்ப நான் இது சொல்றது டச். மசூலிப்பட்டினத்துல ட்ரேடு வச்ச வருஷம், இயர்லி ஃபேக்டரி வந்து டச் வந்து மசூலிப்பட்டினம். அது வந்து 1605. ஓகே. ஸோ இந்த டாபிக் நம்ம ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்க அந்த நோட்ஸ் ஃபுல்லுமே படிச்சிடணும். டெஸ்ட் வந்து நான் கேட்குறேன். நான் கொஸ்டின் எடுத்து கொடுத்துட்டேன். டைப் பண்றதுக்கு எவ்வளோ டைம் பண்றாங்கன்னு தெரியல. ஒன்னா நாளைக்கு ஈவினிங் இருக்கும், இல்லைன்னா சாட்டர்டே மார்னிங் வந்து நம்ம டெஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ இது ஃபுல்லு படிங்க. உங்களுக்கு வேற என்ன மெட்டீரியல் கிடைச்சாலும் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் படிச்சுவீங்க. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் டெஸ்ட்டுனால அதையே உட்காந்து இன்னைக்கு ஃபுல்லுமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. 2 hours அது படிங்க, அவ்வளவுதான் போதும். அப்புறம் கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி கிளாஸ்ல மறுபடியும் நம்ம ரிவிஷன் கிளாஸ்க்கு வருவோம். ஸோ அப்ப எல்லாமே வந்து மிச்சம் டாபிக் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த டாபிக் ரொம்ப லைட்டா பார்க்கக்கூடிய டாபிக் தான். ரொம்ப அதிகமான கொஸ்டின் இதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. மேம் அந்த 3 பிளேசஸ் சொல்லுங்க மேம். போர்ச்சுகீஸ்ல இருந்து டச்சஸ் வாங்கின பிளேசஸ். தூத்துக்குடி, அதுக்கப்புறம் உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா கேக்குது. என்னப்பா கேக்குறாங்க அவங்க? போர்ச்சுகீஸ்ல இருந்து டச் வாங்கின அந்த 3 பிளேசஸ் வித் இயரோட தரங்கம்பாடி. நோட் பண்ணிக்கோங்க. தரங்கம்பாடி 1620ல நிறைய பிளேசஸ் வாங்கியிருக்கலாம். இது புக்ல கொடுத்திருக்கிற டேட்டா வித் இயரோட கொடுத்திருக்காங்க. ஓகே. தரங்கம்பாடி 1620பா. தூத்துக்குடி 1658. நாகப்பட்டினம் 1659. நான் அப்பப்ப ஃபாஸ்டா போனாலும் நீங்க என்னை ஸ்டாப் பண்ணி மேம் இதை ரிப்பீட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கோங்க. அப்போ உங்க நோட்ஸ் கிளியரா இருக்கும் இல்லையா?
கடைசி வரையிலும் வெயிட் பண்ண அவசியம் இல்ல. சரிங்களா? கிளியர் மேம். பாருங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வேணா ஃப்ரீயா அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க யோசிங்க. ஓகே. ஆனா இதுல ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிங்க. பட் நமக்கு வருமா? வராதா? கட் ஆஃப் எவ்வளோ வரும்? அந்த மாரி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. எவ்வளோ வந்தாலும் அடுத்து என்ன ஆனாலும் அது நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. அடுத்தது நீங்க அடுத்தது கோர்ஸ் தான். இப்ப நீங்க குரூப் 1 அடுத்தது கிளியர் பார்க்கலாம். குரூப் 4 பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி நீங்க படிங்க. ஓகேவா? ஸ்கூல் புக்ல இருந்து அவ்வளோக்கா வரதில்லைனாலும், ஸ்கூல் புக்க கன்டினியூவா விட்டுற வேண்டாம். அதுதான் நமக்கு ஒரு பேஸ் சோர்ஸ். ஸோ அதே நீங்க இந்த டாபிக்லாம் புக்ல இருந்துச்சுன்னா, அதே ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? வேற டவுட்டா? நம்ம இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேவாப்பா? டவுட்னாலும் கேளுங்க. இதான் என்னோட நம்பர். நான் குடுத்தனே. அதான் என்னோட நம்பர். நீங்க இல்லைன்னா இந்த டெலகிராம்ல எல்லாருமே நம்ம டெலகிராம்ல இருக்கீங்களாப்பா? எஸ் மேம். நோ ம். மேம். நோவா? சரி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெயிட்டிங் கால் வந்தாவோ நான் வாட்ஸ்அப் பார்க்கலைனாவோ வெயிட் பண்ணுங்க. நான் பார்த்துருவேன். கிளாஸ்ல இருந்துச்சுன்னா சைலண்ட்ல போட்டிருப்பேன். இதான் நம்பர்ப்பா. 7867945526. சரி. நான் அடுத்த டாபிக் என்னன்னு பார்க்குறேன். இனியெல்லாம் அடுத்த டாபிக்குக்கு வந்துட்டு நம்ம என்ன ஜிஎஸ் டாபிக் போட்டாலும் ரீசனிங் சம் அட்லீஸ்ட் ஒரு 2, 3 சம்மாவது இருக்கும். அத நீங்க முன்கூட்டியே சொல்லலைன்னா என்கிட்ட சொல்லக்கூடாது. இம்பார்ட்டன்ட்டான சம்ம நம்ம அப்பவே கடகடன்னு இதே மாரி ஸ்பீடியா வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ஐ ஹோப் இந்த 1 ஹவர் உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மேக்ஸிமம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். சரிப்பா. நியூவா தேங்க் யூ நியூவா மேம். இருந்தவங்க ஏதாவது சஜஷன் சொல்லணும்னாலும் சொல்லுங்க. எனக்கு இப்போ நீங்க சொல்லைனாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. ரொம்ப ஸ்பீடா இருந்தா ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே மேம். ம். எனக்கு நீங்க சாட் பண்ணீங்கன்னா, நான் அப்பப்போ கொஸ்டின் அடுத்தடுத்து கேட்கிற முசுவுல இருப்பேன். அதனால வந்து நான் பார்க்க மாட்டேன்ப்பா. அதனால நீங்க கேட்டுருங்க. வாய்ஸ் அவுட் பண்ணிருங்க. சரியா? ஓகேப்பா. பாய். படிங்க. ஓகே மேம். தேங்க் யூ. தேங்க் யூ மேம்.